எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு Dress ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். அமேசான்ல ஆஃபர் போயிட்டு இருந்தப்போ நான் வந்து ஒரு சில Dresses வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் வந்து இன்னைக்கு காட்ட போறேன். ரொம்பவே சீப்பான பிரைசஸ்ல இருந்தது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டன் Dresses தான். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டு தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்க ஒரு ட்ரெஸ் செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் அதாவது குர்த்தி அண்ட் பிளாசோ பேண்ட் ரெண்டுமே சேர்ந்தே வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் குர்த்தி சொல்லிடுறேன். குர்த்தி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இருக்கு. க்ளோஸ் நெக்கு வித் காலர், அதுக்கப்புறம் வந்து 3/4 ஸ்லீவ் இருக்கு. நல்ல ஒரு குட் குவாலிட்டி காட்டன். அது போக வந்து இந்த பிரிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பிரிண்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா போகாது. கை வச்சு சொன்னா கூட அவ்வளோ சீக்கிரமா போகல. மிஷின் வாஷ் பண்றீங்க, அதாவது வாஷிங் மிஷின்ல போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷாம்பு வாஷ் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமா ஃபேட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே பட்டன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா டிசைன் மட்டும்தான், பட்டன் கீழே வரைக்கும் இருக்கு. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஓப்பன் ஸ்லிட் இருக்கு. ஸோ நம்ம வந்து போடணும்னா நம்ம எந்த பட்டன்ஸையும் கலட்ட முடியாது. இது எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். ஜஸ்ட் ஃபார் த டிசைன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதோடைய எனக்கு அட்வான்டேஜ் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாசோ பேண்டோடையே வருது. இதுதான் அதோடைய பேண்ட்டு, எலாஸ்டிக் டைப்பு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நாடா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா ஃப்ரீ ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் பிளாசோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இல்லை, அந்த அளவுக்கு எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக கிடையாது. கீழே வந்து கால் பாட்டம் கிட்ட பிரிண்டட், நம்ம ப்ளூ கலர் கொடுத்தா அப்படின்றதுனால ப்ளூ கலர்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டிங் டிசைன்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு. இதோடைய லென்த் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீக்கு கீழே லென்த் வரும். அதாவது நம்ம பேண்ட் போட்டோம் அப்படின்னா வெறும் இந்த டிசைன் மட்டும்தான் தெரியும், இந்த பிளாசோ பேண்டோட டிசைனிங் மட்டும்தான் தெரியும். இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு கவர் ஆகிடும். அடுத்து வந்து இதோட சைஸ் என்ன, இப்போ என்ன மாதிரி ஒரு பாடி மாஸ்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் பாடி மாஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சைஸ் வந்து 42. இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லிம் சைடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் போய்க்கலாம். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 699. ஒரு எம்ஆர்பி வந்து 1300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நான் 699க்கு தான் வாங்கியிருந்தேன். பேண்ட்டும் டாப்பும் அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் காட்டன் டாப் வந்து செட்டு வந்து 699ன்றது எனக்கு ரொம்பவே வர்த்தா தெரிஞ்சிச்சு. அதான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் வந்து ஒரு ஃபுல் சல்வார் செட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாலோட சேர்த்தே இருக்கு. ஃபுல் காட்டன் தான். இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைனீஸ் காலர் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வி நெக் கட் இருக்கு. இதுவுமே வந்து 3/4 லென்த்து, ஹேண்ட் வந்து 3/4 லென்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு கிட்ட நம்மளுக்கு அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக டிசைனிங் பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா XXL. ஏன்னா வந்து அந்த சைஸ் சார்ட்டில் வந்து யூஸ்வலாக எக்ஸல் தான் நான் எடுப்பேன். ஆனால் வந்து இந்த சைஸ் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து XXL போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு XXL தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக, நீங்கள் யூஸ்வலாக வந்து இப்போ M இல்லை S யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சைஸ் பெருசு வாங்கிக்கோங்க. இதோடைய கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத்து. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீ லென்த்துக்கு கீழே தான் வருது. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபுல் லுக்கு. ஒரு சின்ன ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஒரு பிரிண்டட் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எம்ப்ராய்டிங்கோ எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து வந்து இதோடைய பேண்ட்டை பார்த்துடலாம். பேண்ட் வந்து இது பிளாசோ டைப்போ இது மாதிரி கிடையாது. இட்ஸ் நார்மல் ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் பேண்ட்ல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நல்லா வந்து எலாஸ்டிக் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு பத்தும். பட் எனக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரைட் பேண்ட்டுன்றதுனால கொஞ்சம் அந்த ஹிப் ஏரியாஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா பத்துமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து டாப்பில் வந்து இந்த ஹேண்டில் பைப்பிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து இந்த பேண்ட்டோட டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் கலர் செக்ஸ் வந்திருக்கு. சரி, அடுத்து வந்து ஷால் பார்த்துடலாம். இப்போ இந்த ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாப்பில் இருக்க ஃப்ளவர் டிசைன்ஸும்
பேண்ட்ல இருக்க செக்ஸ் டிசைன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சாஃப்டான, இங்கே பாருங்க அப்படி கையில் அமைக்கிடலாம் மொத்த ஷாலையுமே. அவ்வளோ ஒரு சாஃப்டான காட்டன். ஸோ சம்மர்ஸ்லலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு வந்து டெய்லி ஆஃபீஸ் போகணும், நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் லைட்டாக விரும்பப்படுவீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான வாங்குற லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் கலர் ஆரஞ்ச் அண்ட் இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் பியோர் ஒயிட் கிடையாது, இது வந்து கொஞ்சம் சாண்டல் மிக்ஸ்டான ஒயிட் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர், நல்ல உங்களுக்கு ஒரு மார்னிங் பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாப் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மேக்ஸி டைப் ஃபுல் டாப். இதுக்கு வந்து பேண்ட்ஸோ இல்லை ஷாலு எதுவுமே கிடையாது, இது ஒன்லி டாப் மட்டும்தான். இங்கே நெக்கில் வந்து இந்த பிம்பாம்ஸ் மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து 3/4 ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலருடைய பைப்பிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நிறைய வந்து ஆரஞ்ச் அண்ட் மரூன் கலரில் வந்து நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் இதில் வந்து பார்க்கலாம், இமேஜஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இமேஜஸ் வச்சு போட மாட்டேன் ட்ரெஸ்ஸஸ். பட் ஆனால் இது அதாவது நீங்கள் வந்து இமேஜஸ் வச்சு போடுவீங்க, ட்ரெஸ்ஸஸ் போடுவீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப ஒரு பிரைட் கலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். பட் ஆனால் இது வந்து காட்டன் கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டு கிளாத் தான். ஆனால் இது வந்து பாலிஸ்டர் டைப்லேயும் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் ஃபுல்லி நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இதில் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரும், கீழே வரைக்கும் நம்மளுடைய கால் தரம் மட்டும் ஃபுல்லாக வந்துடும். இது வந்து மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்றதுனால இது வந்து ஒரு அம்பர்லா பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லாஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கிளாத்தில் ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் பேண்ட் அண்ட் ஷால் காம்பினேஷன் பண்ணிவிட்டு, இல்லாட்டி க்ரீன் கூட பண்ணலாம். க்ரீன் ஆர் மெரூன் ஆரஞ்சு இந்த 3 காம்பினேஷனில் நீங்கள் ஷால் அண்ட் பேண்ட் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அப்புறம் சூப்பரான ரெசிபிஸ், அப்புறம் வந்து கிச்சன் டிப்ஸ், அப்புறம் ஆர்கனைசேஷன் டிப்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு ஒரு ரெசிபி வீடியோலையோ இல்லாட்டி வேறு ஒரு கான்செப்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.